வெல்கம் டு ஸ்பைஸ் மேக் சமையல். இன்றைக்கி வந்து கிறிஸ்பியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு அப்பளம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். 2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வந்துட்டு இது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் இது மாதிரி நான் கட் பண்ண போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு 400 கிராம் கிட்ட தான் வந்துச்சுங்க, பெருசாக இருக்கிறது. அதுலேயும் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் ஒரு உருளைக்கிழங்கு 300 கிராம் அந்த மாதிரி சைஸில் தான் எனக்கு கிடச்சிது. கட் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்து குக்கரில் மாற்றிக்கலாம். ஒரே சைஸில் கிடச்சிதுன்னா அது மாதிரி வாங்கிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணுற அவசியம்லாம் இருக்காது. இப்போ குக்கரில் முழுசாக இருக்க உருளைக்கிழங்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கீழே வைக்கிறேன். அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே கட் பண்ண உருளைக்கிழங்க மேலே வைக்கிறேன். நான் மேலே இது மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்க மேலே வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுறோம்லாம் இல்லை, சும்மா ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றினாலே போதும். உப்பு போட்டு அது மாதிரி வேக வைக்கணும்லாம் இல்லை. உப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்பளம் செய்யும் போது சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இதேமாரி கத்தி வச்சு நல்லா குத்தி பாருங்கள். டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் குழையாமல் இருக்கணும். அப்படி இருக்க பதம் தான் அப்பளம் செய்கிறதுக்கு நல்லா பதம். இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சூடாக இருக்கும் போதே இதே மாதிரியே ஒரு தோலெல்லாம் உரித்து எடுத்துருங்க. சூடாக இருக்கும் போதே தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கட்டியாக இருக்கும், பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உரிச்சிட்டேன், ஒரு தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இப்போ செத்தியை வச்சு செத்திக்க போகிறேன். என்னடா வேலை அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அப்பளத்தோட டேஸ்ட்டு அது ரொம்பவே சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். அதான் இதே மாதிரி நல்லா செத்தி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்களேன், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே மாதிரியே அடுத்ததையும் வந்து இதே மாதிரி நல்லா செத்தி விட்டுக்கலாம். பாருங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக அதெல்லாம் எடுத்து நல்லா இதே மாதிரி நான் செத்திட்டேன். இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு பிசைகிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா பிசைஞ்சு அப்பளம் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். அதே பாருங்கள், எல்லாத்தையும் நான் செத்திட்டேன். உப்பு பார்த்திங்கன்னா 1.25 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு அதிகமாக போட தேவையில்லை. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பப்பட் கார். இந்த பப்பட் கார் போடுறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதுக்கு மேலே சீரகம் போடாதீங்க. போட்டிங்கன்னா கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும், அப்பளத்தோட கலரு. வறுத்திங்கன்னா ரொம்ப கருப்பாக தெரியும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க சீரகம். எண்ணெய் வந்து கையில் தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசையணும், அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். போடுறதுக்கு அப்பளம் மட்டும் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைய தான் அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்காமல் தான் பிசையணும். பாருங்கள், பிசைஞ்சிட்டேன். இது மாதிரியே பிளாஸ்டிக் கவர் இருக்கும், சாரீலாம் வாங்குகிற பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கவரில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இதுமாரி வைக்க போகிறேன். அப்பப்போ எடுத்து உருண்டை பிடிச்சி அப்பளம் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது நம்மளுக்கு. அது இல்லாமல் இது ரொம்ப ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி அது ஸ்டிக்கியாக இருக்கும், கையில் ரொம்ப பிச்சுன்னு பிடிக்கும். அது வந்து நம்மளுக்கு வேலை கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க, இது மாதிரி ஷார்ட் ரூட் இது. நான் இது மாதிரி தான் செய்வேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இது மாதிரி பேப்பரில் வச்சு இது மாதிரி எண்ணெய் தடவி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கத்தியால் தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தெரியாது. என்னடா இவ்வளோ மாவையும் வந்து உருண்டையாட்டம் பிடிச்சி அப்புறம் என்றைக்கு போடுறது அப்படின்ற அந்த கஷ்டம்லாம் இருக்காது. வீட்டில் வந்து நான் 2 பேர் 3 பேராக இருக்கீங்கன்னா அது தெரியாது. வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்காங்க, செய்கிறதுக்கு யாரும் இல்லை கூட அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து இதேமாதிரி ஷார்ட்கட் ரூட்டு தான் சரியாக இருக்கும். அதுக்கு தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த அப்பளம் செம்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு கிடைக்கிறப்ப இது போல் செய்யுங்க. இங்கே பாருங்கள் உருட்டிட்டேன் எல்லாத்தையும். இப்போ இந்த ப்ரெஸ்ஸிங் மிஷின் இருந்தால் இதை வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டப்பாவை வச்சு கூட நம்ம அழுதி விட்டுக்கலாம். நான் வீட்டுக்குள்ளே தாங்க போடுறேன், நான் வெயிலில் போடல. எங்கள் பால்கனி வந்து ரொம்ப சின்னது தான், அதனால் வீட்டுக்குள்ளே தான் போடுறேன் நான். கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் வெயிலில் வந்து எடுத்து வச்சுப்பேன். இங்கே பாருங்கள் 2வது உருட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் உருட்டி இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி திருப்பி இதை மாதிரி போட்டு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள். இப்போ அடுத்தது இதே போல் டைனிங் டேபிள் ஃபுல்லாக போட்டுட்டேங்க. நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஃபேன் போட்டிருந்தேன், காஞ்சி வந்துருச்சு. இப்போ மறுநாள் காலைல ஏஞ்சி எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா கலகலான்னு சத்தம் வரணும். நல்லா காஞ்சி இருந்தால் தான் 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் நான்லாம் 1 வருஷம் வரைக்குமே வச்சுருக்கேங்க இதை மாதிரி செஞ்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இங்கே பாருங்கள் நல்லா கலகலான்னு சத்தம் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வீணாக போகாமல் இருக்கும். இந்த ஹோலிக்கு போட்டால் அடுத்த ஹோலி வரைக்குமே நல்லாயிருக்கும். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோலி சமயத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கும் அதிகமாக கிடைக்கும், சீப்பாக கிடைக்குன்றதுனால அதை போல் தான் நானும் செஞ்சுருக்கேன். வாங்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வானலில் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். என்னடா கலர் மாறுதுன்னு நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் வந்து மிளகாய் தூள்லாம் போடல. மிளகாய் தூள் போட்டால் ரொம்ப சிவப்பாக தெரியும். அதனால் நான் வந்து மிளகாய் தூள்லாம் எதுவும் போடல, மிளகாயும் எதுவும் போடல. இப்படி தான் ப்ளைனாக வச்சுருக்கேன். இப்போ நான் மிளகாய் தூளை மேலே தூவிக்க போகிறேன். மிளகாய் தூள் உப்பு கலந்து வச்சுருக்கேன், அதுதான் நான் மேலே தூவுறேன். தூவிட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறது. இப்போ எண்ணெயில் தான் போட்டு பொரிக்கணுன்னுலாம் இல்லை, இதில் வந்து ஏர் ஃப்ரையரில் கூட வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.